தேனி அருகே கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அவதிப்படும் பழங்குடியின மக்கள் தொகுப்பு வீடுகளை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து காத்திருக்கின்றனர். நீர்வீழ்ச்சி, மலைகள், மரங்கள் என இயற்கை சூழலோடு வாழ்ந்தாலும் வசிப்பிடத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை என தவிக்கின்றனர் பழங்குடியின மக்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள உப்புத்துறை பகுதியில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 35 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 12 ஆண்டுகளுக்கு முன்பு 24 தொகுப்பு வீடுகளை அப்போதைய அரசு கட்டிக் கொடுத்தது. ஆனால் அந்த வீடுகள் சிதிலமடைந்து எப்போது இடிந்து விழும் என்ற அச்சத்துடன் வசித்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகளும் இல்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இங்கனக்குள்ள ஒரு பால்வாடி அமைச்சா அது பிள்ளைகள்லாம் இருந்து படிக்கும். ஏன்னா அதுக்கு தனியாக அந்த பால்வாடி கட்டி கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு கொடுக்கணும். கரண்ட் மின்சாரம் கட்டாயம் கட்டி கொடுக்கணும். வீட்டுக்கு எங்களுக்கு வீடை பராமரிக்கணும். மழை காலங்களில் வீட்டிற்குள் தண்ணீர் வருவதால் செய்வதறியாமல் தவிக்கும் நிலை இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். மேலும் தற்போது வசிக்கும் 35 குடும்பத்தினருக்கும் அரசு புதிதாக வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இப்ப சின்ன மழை பெஞ்சாலுமே ஒழுகுது, எல்லாம் இது வருது. அதனால தயவு செய்து தமிழக அரசு எங்களுக்கு வீடை சீரமைச்சு தரணும், இல்லை எங்களுக்கு புது வீடு கட்டி தரணும் அவங்க கேட்குறாங்க. இப்போ அவங்களுடைய மக்கள் பாப்புலேஷன் அதிகமானனால தொடர்ந்து அவங்க எங்களுக்கு மொதல் 24 வீடு தான் இருந்து இப்போ எங்கள் குடும்பங்களும் அபிவிருத்தி ஆனனால எங்களுக்கு ஒரு எட்டான வீடு வேணும்னு கேட்குறாங்க. கோரிக்கைகள் தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என பழங்குடியின மக்கள் கூறுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு வாழ்விடத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக சிவகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.